வணக்கம், வெல்கம் டு மாஸ்டர் எஸ்கே யூனிவர்ஸ். இப்போ நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, போர்ஷன் ட்ராக்கரில் டெய்லி ட்ராக்கிங் அட்டெண்டன்ஸ் நம்ம எப்படி போட போகிறோம், இமேஜ் கேப்சர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்கள் ப்ராப்பராக எல்லாமே பார்க்க போகிறோம். ஏன்னா HCMல நிறைய பேர் இன்றைக்குமே மிஸ்டேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை எல்லாமே கிளியராக பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இமேஜ் கேப்சர் முக்கியம், அதையும் எப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அட்டெண்டன்ஸ் முக்கியமாக நம்ம டெய்லி ட்ராக்கிங் மட்டும்தான் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. மாஸ்டர் எஸ்கே யூனிவர்ஸோட அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடனே கிடைக்க கீழே இருக்க ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதை சப்ஸ்கிரைபை ஒரு கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பெல் ஐக்கான் டிஸ்பிளே ஆகும். டிஸ்பிளே ஆனவுடனே அந்த பெல் ஐக்கானை ஒரு கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு கொடுத்துருங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். இப்போது டெய்லி ட்ராக்கிங்கில் நம்ம ஃபோட்டோ கேப்சர் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த மையம் பார்த்திங்கன்னா AWC ஃபோட்டோ நாட் கேப்சர்டுன்னு காட்டுது. இதை நம்ம யாருமே சரியாக பார்த்திங்கன்னா டெய்லியும் கரெக்டாக கேப்சர் பண்ணுறதில்ல. கம்பல்சரி நம்ம இதையும் டெய்லியும் ரெகுலராக கேப்சர் பண்ணணும். நம்ம ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது ஸ்கூல், நம்ம ஃப்ரீ ஸ்கூல் அட்டெண்டன்ஸ் மாதிரி நம்ம பதிவு பண்ணும்போது இதை நம்ம ரெகுலராக ஃபோட்டோ நம்ம எடுத்து அட்டாச் பண்ணணும். இதை நீங்கள் செல்ஃபி எடுத்தும் அட்டாச் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் பேக் கேமராலேயே ஃபோட்டோ எடுத்து குழந்தைங்களை கவர் பண்ணி நீங்கள் எடுத்து கூட அட்டாச் பண்ணலாம். இப்போதைக்கும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா AWC ஃபோட்டோ அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, நான் இந்த அம்புக்குறி நான் கிளிக் பண்ணுறேன். இது அம்புக்குறி கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒயிட் கலர் ஸ்க்ரீனில் இப்படி ஓப்பன் ஆகும். கேப்சர் AWC ஃபோட்டோன்னு இருக்கும். இப்போ நடுவில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு ஐக்கான் இருக்கு இல்லைங்களா, இமேஜ் கேமரா ஐக்கான் மாதிரி. ஸோ இதை நீங்கள் ஒன்ஸ் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு பேக்ரவுண்டில் ஒரு இமேஜுக்கு கேமரா ஓப்பன் ஆகிட்டு நம்ம என்ன ஸ்க்ரீன் டிஸ்பிளே எடுக்கிறோமோ அது நம்ம டிஸ்பிளேல தெரியும். சரிங்களா? ஆக்சுவலாக இப்போ இந்த இடத்துல நம்ம இமேஜ் நம்ம கேப்சர் பண்ணணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஜஸ்ட்டு ஒரு சிம்பிளாக ஒரு கேப்சர் பண்ணுறேன் பாருங்கள். நீங்கள் என்ன இங்கே கேப்சர் பண்ணுறீங்களோ அந்த கேப்சர் எடுத்துக்கும். அந்த கேப்சரை எடுத்துகிட்டு இந்த இடத்துல டிக்கு போட்டு விட்டிங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே உக்காந்துரும். இப்போ நான் சும்மா பிளாங்காக ஒரு இமேஜ் எடுத்து காட்டியிருக்கேன். இப்போ இந்த டிக்கு போட்டோடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சப்மிட்னு நம்ம கொடுத்தோன்னா இது கேப்சர்ட் ஆகிடும். இதுவே நீங்கள் HCM டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம கொடுக்குறதோ, அதாவது மார்னிங் ஸ்நாக்ஸ் கொடுக்குறதோ, ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன் எக்ஸெட்ரா, இது மேலே போட்டிருக்கு பார்த்தீங்களா, டார்க் கலரில் தெரியும். ஸோ அது மாதிரி நீங்கள் எந்த ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் ஸ்கூலில் பண்ணாலும் அதை நீங்கள் கரெக்டாக ஃபோட்டோ எடுத்து நீங்கள் இதில் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டீஸை நீங்கள் அப்லோட் பண்ணிடலாம். இந்த மாதிரி பேக் கேமராலையும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதை சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ சப்மிட் கொடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ சப்மிட் கொடுத்தோன்னே பாருங்கள், AWC ஃபோட்டோ கேப்சர்டு சக்ஸஸ்ஃபுல்லி இந்த மாதிரி மெசேஜ் வரும். சரிங்களா? இப்போது நம்ம ஃபோட்டோ எடுத்தாச்சு. ஒருவேளை ஃபோட்டோ நம்ம தவறுதலாக எடுத்து சப்மிட் கொடுத்துருந்தா, உதாரணத்துக்கு இப்போ நான் எடுத்ததே பார்த்தீங்கன்னா பிளாங்காக தான் எடுத்து சப்மிட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நம்ம இப்போ கரெக்டான ஃபோட்டோ எடுக்கணும்னா நீங்கள் திரும்பவும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இமேஜ் இருக்குல்ல கேமரா ஐக்கான், அந்த கேமரா ஐக்கானை நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணாவே நமக்கு திருப்பி கேப்சர் பண்ணிக்க முடியும். பாருங்கள், நான் திருப்பியும் கிளிக் பண்ணுறேன். அது ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் வைல் யூஸிங் ஆப்ஷன் அந்த மாதிரிலாம் கேட்கும். நீங்கள் திருப்பி கேப்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இமேஜ் கேப்சர் ஆகும். ஸோ நீங்கள் திருப்பியும் கேப்சர் பண்ணிவிட்டு நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது நீங்கள் ஃபோட்டோஸ் நீங்கள் திருப்பி மாற்றணுன்னா நீங்கள் இதில் திருப்பி ரீஎன்ட்ரி பண்ணிக்கலாம். இதை நான் டெமோக்காக உங்களுக்கு நான் எடுத்து காட்டியிருக்கேன். இப்போ பாருங்கள், நான் திரும்பவும் கரெக்டாக ஃபோட்டோ எடுத்து அட்டாச்மெண்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு டெமோ எடுத்து காட்டினேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம கரெக்டான ஃபோட்டோ எடுத்தாச்சு, நம்ம அட்டாச்மெண்ட்டும் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் ப்ராப்பராக அட்டெண்டன்ஸ் போடுறது. இதுக்கப்புறம் நீங்கள் சமர்ப்பிக்கவும் கொடுத்து சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு இமேஜ் கேப்சர்ட் ஆகிடும். கேப்சர் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி டிஸ்பிளேல கேப்சர்டுன்னு க்ரீன் கலரில் மாறிடும். சரிங்களா? ஸோ இப்போது நம்ம டெய்லியும் அங்கன்வாடி மையத்தை திறந்துடுறோம். ஓப்பன் ஸ்டேட்டஸ் நம்ம கொடுத்துட்றோம், திறந்துள்ளதுன்னு கொடுத்துட்றோம். இதுக்கப்புறம் நம்ம எப்படி ப்ராப்பராக அட்டெண்டன்ஸ் போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம அட்டெண்டன்ஸ் அண்டு மார்னிங் ஸ்நாக்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, ஃபோட்டோ கேப்சர் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்து அட்டெண்டன்ஸ் அண்ட் மார்னிங் ஸ்நாக்ஸ்க்குள்ளே போயிட்டு இன்றைக்கி எத்தனை வருகை அப்படிங்கிறத நம்ம டிக் போடணும். ஸோ இப்போ இதில் வருகை பார்த்தீங்கன்னா 7 பேர் இருக்காங்க. அந்த 7 பேருக்குமே நம்ம டிக் போட்டாச்சு. இதில் எல்லாத்துக்குமே நீங்கள் டிக் போடணும். ஒருத்தருக்கு ஆப்சண்ட் ஆனால் ஆப்சண்ட் போடலாம். மற்றபடி நீங்கள் 100% நீங்கள் அட்டெண்டன்ஸ் கொடுக்குறீங்கன்னா 100% நீங்கள் எல்லாமே டிக் இருக்கணும். வருகை இங்கே இருக்கிற குழந்தைங்க 7க்கு 7 நம்ம டிக் போட்டுடணும் கம்பல்சரி. ஸோ அடுத்தது காலை ஸ்நாக்ஸு, மார்னிங் உணவு ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா இதுலேயும் போயிட்டு நீங்கள் எல்லாமே டிக் போட்டிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 7 out of 7 7 out of 7 இருக்கணும். ஸோ இது ரெண்டுமே டிக் போட்டாச்சு. இதுக்கு அடுத்தது என்ன ஒரு விஷயம்னா, இந்த விஷயத்தில் தான் பார்த்தீங்கன்னா HCM THR இருக்கலாம். THR அல்லது HCMல தான் நிறைய பேர் மறந்துடுறீங்க. மேலே ஃபோட்டோ கூட கேப்சர் பண்ணிடுறீங்க, அதுக்கப்புறம் அட்டெண்டன்ஸ் போட்டுடுறீங்க. ஆனால் THR அல்லது HCMல என்ன பண்ணுறோம், மிஸ்டேக் பண்ணிடுறோம், போடாமையே விட்டுறோம். ஸோ கர்ப்பிணி பெண்கள், பால்டு தாய்மார்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மாதம் முதல்லே நம்ம போட்டிருப்போம் THR 25 நாள்ன்ட்டு. 0 to அதாவது 6 month to 3 years இதில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் நம்ம மாதம் ஃபஸ்ட்லேயே போட்டிருப்போம். என்ன போட்டிருப்போம், THR 25 நாள்னு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மொத்தம் THR அல்லது HCMல 4 ஆப்ஷன் இருக்குது. இந்த 4 ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன் மாதம் ஃபஸ்ட்லேயே THR கொடுத்துடணும். கடைசியாக 3 வயசுலேருந்து 6 வயசு அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்குது பார்த்தீங்களா,
குழந்தைகள்னு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யார் யாருக்கு அட்டெண்டன்ஸ் போட்டிங்களோ அந்த குழந்தைங்க நேம் லிஸ்ட் தான் இதில் வரும். இதில் தினமும் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹச்சிசிஎம் புள்ளியை செலக்ட் பண்ணணும். இப்போ நம்ம ஜனவரி மாதம் இது வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 14 நாள் வந்து ஹச்சிசிஎம் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ கரெக்டாக அவங்க போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க அட்டெண்டன்ஸு. இந்த புள்ளி வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணணும். 2வது புள்ளி வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணக்கூடாது. நம்ம சூடான சமைத்த உணவு ஹச்சிசிஎம் மட்டும் தான் செலக்ட் பண்ணணும். டிஹெச்ஆர் வந்து இந்த குழந்தைங்களுக்கு நம்ம என்ட்ரி பண்ணவே கூடாது. டிஹெச்ஆர் கிவன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் 0 நாள் காட்டுதுங்களா? ஸோ இது மாதிரி 0 நாள் தான் இருக்கணும் டிஹெச்ஆர் கிவன்ன்றது. ஹச்சிசிஎம் கிவனுங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு டேஸ் வந்து ஒவ்வொரு நாளாக ஆட் ஆகிட்டே வரும். மொத்தம் 21 நாள் கம்ப்ளீட் ஆகி நம்ம கிராஸ் பண்ணியிருக்கணும். இப்போ ஒரு மாதத்தில் 4 நாள் லீவ் போயிடுச்சுன்னா 25 நாள் வருதுன்னா, ஸோ 25 நாள் நம்ம கம்ப்ளீட்டாக அட்டெண்டன்ஸ் போட்டுக்கணும். சரிங்களா? ஸோ சண்டேஸ் மட்டும் போக மீதி எல்லா நாளுமே நம்ம அட்டெண்டன்ஸ் கரெக்டாக ப்ராப்பராக போட்டிருக்கணும். 26 நாள் வருது. ஆனால் ப்ராப்பராக நம்ம 21 நாள் கம்பல்சரி நம்ம குறையாமல் போட்டிருக்கணும். இப்போ இந்த மாதம் நிறையா லீவ் வருது. பட் ஆனால் நீங்கள் கரெக்டாக அட்டெண்டன்ஸ் போட்டே வந்தீங்கன்னா 21 நாள் கண்டிப்பாக ஒர்க்கிங் டே இருக்குது. இந்த 21 நாள் அட்டெண்டன்ஸ் ப்ராப்பராக பதிவாயிருக்கும். இதுதான் டிஹெச்ஆர் கரெக்டாக நம்ம கொடுக்குற மெத்தடு. கண்டிப்பாக எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய், குழந்தைகள் 6 மாதம் முதல் 3 வயது வரை இதில் இருக்க 3 கேட்டகரிக்கும் டிஹெச்ஆர் மட்டும்தான் 25 நாளுங்கிறது மாதம் தொடக்கத்தில் மாதம் 1ஆம் தேதி மட்டும் என்ட்ரி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த செக்ஷன் பக்கம் நீங்கள் போகவே தேவையில்லை. குழந்தைகள் 3 வயது முதல் 6 வயது வரை இருக்கிற கேட்டகரிக்கு மட்டும் டெய்லியும் போய் ப்ராப்பராக கரெக்டாக ஹச்சிசிஎம் புள்ளியை மட்டும் செலக்ட் பண்ணி போட்டுடணும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் செயல் ஆக்டிவிட்டீஸும் டெய்லியும் கரெக்டாக டிக் போட்டுடணும் அந்த 2 ஆக்டிவிட்டீஸும். ஸோ இதை ரெகுலராக கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லியும் ஒரு 5 நிமிஷம் ஒர்க் தான் நமக்கு. ஸோ டெய்லியுமே நம்ம வந்து சென்டர் ஓப்பன் பண்ணதோடனே சென்டர் ஓப்பன் ஸ்டேட்டஸ் கொடுத்துடணும், ஃபோட்டோ கேப்சர் பண்ணிடணும். இந்த செக்ஷனில் இருக்க ஒவ்வொரு அட்டெண்டன்ஸ் அண்ட் மார்னிங் ஸ்நாக்ஸ் போட்டுடணும். டிஹெச்ஆர் அல்லது ஹச்சிசிஎம்மில் போயிட்டு 3 to 6 வயசில் இருக்கிற ப்ரீ ஸ்கூல் குழந்தைங்க எல்லாத்துக்குமே ஹச்சிசிஎம் கரெக்டாக செலக்ட் பண்ணி போட்டுடணும். செயல்பாடு டெய்லி 2 செயல்பாடு டிக்கு போட்டுடணும். இதுதான் டெய்லி ட்ராக்கிங் அட்டெண்டன்ஸில் நம்ம ப்ராப்பராக டெய்லியும் செய்கிற ஒர்க்கு. ஸோ இது எல்லாருமே கரெக்டாக பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இமேஜ் கேப்சர் எப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். டெய்லியும் கரெக்டாக இமேஜ் கேப்சர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே உங்கள் கருத்துக்களை கமெண்ட்லேயும் தெரியப்படுத்துங்க, லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மாஸ்டர் எஸ்கே நியூஸ் சேனலை நீங்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கொடுக்குற வீடியோஸ் எல்லாமே ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக கிடைக்கும். தேங்க்யூ. பிஸியா இருக்கீங்களா? 1 மினிட் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. பாய்.